பாலன் கவிதாவை விட்டு பிரியணும். கவிதா அதை நினைச்சு நினைச்சு வேதனைப்படணும். ஐயோ, அப்புறம் அடி அடின்னு அடிச்சு கழுத்தை பிடிச்சு தள்ளிட்டாங்க. இனிமேல் அந்த வீட்டுக்கு என்னால போக முடியாது. இப்ப எங்க இருக்கீங்க? நடு தெருவில் வந்து உட்காந்துருக்குங்க. அவ வீட்டை விட்டு போயிட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருமா? நம்ம போட்ட கேஸுக்கு நமக்கு எதிராவே கோர்ட்ல எவிடன்ஸ் இருக்கு. இப்ப இதுக்கு என்ன பண்ண போறீங்க? அவன் ஒண்ணு சந்தீப் அடிச்சு சாகல. ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் நடக்கும்போது யாரோ ஒருத்தன் கத்தியால குத்திருக்கான். அதுலதான் அவன் செத்துருக்கான். என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. அதனால எந்த யூஸுமே கிடையாது. குத்துனது இரும்பு ராடா இருந்தா என்ன, கத்தியா இருந்தா என்ன, முதல்ல குத்துனது ஓம் புருஷன். அது வந்துட்டாரு. வாங்க சுப்பையா. இவர் தான் சுப்பையா, வெயிட் மினிஸ்டர் விஜய். இவர் தான் கவிதாவோட லாயர். ஹலோ. ஹலோ. இவர் சுப்பையா, அண்ணாச்சியோட ஒரே பையன், மல்டி மில்லியனர். அண்ணாச்சி பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். அவருக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆப்ரேஷன் பண்ணது கவிதா தானே? அப்போ உங்கள் பொண்ணு நீங்கள் தான் கடத்துனீங்களா? அது மட்டும் இல்லை, சுப்பையா பற்றி இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன? டிஎம்எஃப் ஹாஸ்பிட்டலுக்கு பாலான ஒரு கேஸ் வந்துச்சு. அதான் சந்தீப் ராடால குத்தி அதை மறைக்கிறதுக்காக அட்மிட் பண்ணால, அந்த பாலாவை கொண்டதும் இவர் ஆள் தான். எங்க 2 பேருக்கும் ஒரே எதிரி கவிதா தான். என் அப்பா கிட்ட இருந்து என்ன பிரிச்சு என்ன அழ வச்சுட்டா. அதுக்கு என்ன பண்ண போறீங்க? சந்தீப் பாலன் அடிச்சு தள்ளிவிட்ட வீடியோ என்கிட்ட இருக்கு. அதை வச்சு சந்தீப்பை ஜெயில தள்ள போறேன். உங்கள் 2 பேரோட நோக்கமும் கவிதா பழி வாங்கணுங்கிறது. ஆனால் அதுக்காக கையில் ஒரு ரூட் எடுத்திருக்கீங்க பார்த்தீங்களா, ரொம்ப பழசு. நீங்கள் சொல்கிற அந்த வீடியோ வச்சு சந்தீப்பை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் விஜய்? பாலன் செத்து போனதுக்கு காரணம் வயிற்றுல ஏறின இரும்பு ராடு இல்லை. அவனை ஹாஸ்பிட்டலில் வச்சு குத்தின கத்தி தான் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் தெளிவாக சொல்லிடுச்சு. இரும்பு ராடு ஏற்படுத்தின காயத்தை விட ஆழமான காயம் கத்தி குத்தினால தான் ஏற்பட்டிருக்கு. அதனால தான் பாலன் செத்து போயிருக்கான். பாலன் கேஸ்ல இந்த எவிடன்ஸ் வச்சு ஒன்றும் பண்ண முடியாதா? நான் தமிழில் தானே சொல்கிறேன், புரியல? கவிதா ஒன்றும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லை, தயானந்த் சார் சாவில் கதிரணியும் பேசின ஆடியோ ரெக்கார்டு, சிசிடிவி ரெக்கார்டு எல்லாமே பக்காவாக இருக்குது. இந்த கேஸில் ஏற்கனவே மனோ நிரபராதி ஆகிட்டான். கவிதா ப்ரெஷர் கொடுத்து நேர்மையை விசாரிக்க ஆரம்பித்தா அந்த 2 கேஸ்லேயும் இந்த இவர், நீ, உங்கள் அண்ணன் எல்லாம் உள்ளே போயிடுவீங்க. வேறு வழியே இல்லையா? முதல்ல பாலன் மர்டர் கேஸையும் தயானந்த் சார் மேட்டரையும் தூக்கி போடுங்க. இந்த 2 இதுலேயும் கவிதா நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. சொல்லப்போனால் இந்த 2 இதுலேயும் கழுத்துக்கு மேலே கத்தி தூங்கிட்டு இருக்கு. கவிதா நினச்சான்னு வையேன், அந்த கத்தி உன் கழுத்துக்கு வந்துடும். என்ன விஜய் சொல்ற? பயப்படாதீங்க. கவிதாட்ட பேசி அந்த 2 கேஸையும் நான் கண்டுக்காமல் விட சொல்கிறேன். ஆனால் அதுக்கு நீங்கள் எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஹாஸ்பிட்டல் பவர் ஆஃப் அட்டர்னி மேட்டரில் நீ கவிதா மேலே போட்ட கேஸை வாபஸ் வாங்கணும். எது வாபஸ் வாங்கணுமா? வாபஸ் வாங்கிட்டு நான் என்ன பண்ணுறது? இந்த பார், கொஞ்ச நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் மறந்துடு, அதான் உனக்கு சேஃப். நீங்க சொல்றத பார்த்தா நாங்க 2 பேரும் கவிதா கிட்ட சரண்டர் ஆன மாதிரி ஆயிடும். சரண்டர் ஆன மாதிரி இல்லை, சரண்டரே தான். இங்க பாரு விஜய், இதுக்காக தான் நான் அமெரிக்காவிலேருந்து வந்தேனா? உன்னை தயார் பண்ணி கவிதாவோட ஆளை சேர்த்து விட்டேனா? எங்களுக்கு ஃபேவரா யோசிச்சு சொல்லு விஜய். ஏய், அப்ப நீ கவிதாவோட ஆள் இல்லையா? பல்லவனாளா? ஆமா, நான் தான் விஜய கவிதா கிட்ட அனுப்பிச்சு வச்சேன்.
ஜெயில பார்க்க போறீங்க. அதுக்கு என்ன காரணமாக்கிடாதீங்க. இன்னைக்கு நான் சந்தோஷமா இல்ல. அதே மாதிரி நீயும் கவிதாவை விட்டு பிரியணும். கவிதா அதை நினைச்சு நினைச்சு வேதனைப்படணும். ஆமா, நான் சைக்கோ தான். சைக்கோவே தான். உன் பொண்டாட்டி நிம்மதியை கெடுக்க வந்த சைக்கோ. போயிடு. உன் பொண்டாட்டியை விட்டு ஓடி போயிடு. திரும்பி பார்க்காம போயிடு. இல்லனா நீ கொலை கேஸ்ல ஜெயிலுக்கு போறத யாராலையும் தடுக்க முடியாது. என்ன, உன் பொண்டாட்டிய நீயும் பிரிய போற நாள நான் கொண்டாடலான் இருக்கேன். சீக்கிரமே முடிவெடுத்து சொல்லு. போலீஸ் பாலன் மர்டர் கேஸ்ல பயங்கர இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. மாட்டிக்க போற. சந்தீப்க்கு போன ஆம்புலன்ஸ் வந்துருச்சா? வந்துட்டு இருக்கு மேடம். இப்பதான் ஃபோன் பண்ணேன். போன் எடுக்க மாட்டேன். ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? கவிதா, கம் ஆன். காப்பாத்திட்டாங்கல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துருவாங்க. நம்ம உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. அப்படிதான் கவிதா, விடு, எல்லாம் சரியாயிடும்.
கவிதா கவிதா நீ ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்க. நீ வேணா போய் ரெஸ்ட் எடு, நாங்க பாத்துக்கிறோம். இல்ல புவனா, நான் இங்க தான் இருப்பேன். கவிதா, புவனா சொல்றது கரெக்ட் தான். நீ கிளம்பு, நாங்க பாத்துக்கிறோம். we will take care of you. இல்ல மனோ, நான் இங்க தான் இருக்க போறேன். கவிதா சொன்ன கேளு. நான் இங்க தான் இருக்க போறேன். I need to be here. Don't send me now. அப்பா கண்ணை திறப்பா. அப்பா ஏன்பா இப்படி பண்ணீங்க? ஏன்பா இப்படி பண்ணீங்க? எங்களுக்கு உங்களை விட்டா யாருப்பா இருக்காங்க? அப்பா சந்தீப், ஏன்டா இப்படி பண்ண? இந்த 2 குழந்தைங்க முகத்தை ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்திருந்தா எப்படி நீ செஞ்சிருப்பியா? மாப்பிள்ள, உங்களுக்காக நாங்க எத்தனை பேர் இருக்கோம். இப்படி பண்றதுக்கு மனசு எப்படி வந்துச்சு உங்களுக்கு? சந்தீப், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. தயானந்த் பசங்க கவிதாவுக்கு குடைச்சல் கொடுத்துட்டே இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல டெய்லி 1000 பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காவ. ஆனா வீட்டுக்கு வந்துட்டா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு குடும்பமே கதின்னு கிடக்கா. ஏண்டா அந்த பக்கம் உனக்கு இல்லாத போச்சு? கவிதா, என்ன நினைச்சிரு. அத்தை ப்ளீஸ், அவர் ஒன்னும் சொல்லாதீங்க. மாப்பிள்ள, பாலன் விஷயத்துல உங்க மேல எந்த தப்பும் இல்ல. கோபத்துல தள்ளி விட்டுருக்கீங்க. செஞ்ச சின்ன தப்புக்கு பிராயச்சித்தமா கவிதாவும் அவன் உயிரை காப்பாத்தியாச்சு. அதுக்கப்புறம் நடந்த எல்லாத்துக்குமே நீங்க கண்டிப்பா காரணம் இல்ல. நீங்க எந்த தப்பும் பண்ணல. உங்களை யாராலும் தண்டிக்கவும் முடியாது. அதனால உங்களை நீங்களே இப்படி தண்டிச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மன்னிச்சிருங்க சந்தீப், வேண்டாம், ரெஸ்ட் எடுத்துக்கோ. கவிதா, சந்தீப், உனக்கு ஆறுதல் சொல்ல நாங்க இருக்கோம். ஆனா எங்களுக்கு ஆதரவா நீ மட்டும்தான் இருக்க. அது மறந்துடாத. ரெஸ்ட் எடுத்துக்கோ. பாத்து பாத்து. You'll be all right. ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் இருக்கேன்ல. ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை வருது. நாம என்னதான் பண்றது? தயானந்த் சார் கேஸ் இப்பதான் முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ள பாலன் மேட்டர் ஆரம்பிச்சிருச்சு. பாலன் கேஸ் எப்படியாவது சால்வ் அவுட் பண்ணலாம்னு பார்த்தா சந்தீப் கேஸ் விஸ்வரூபம் எடுத்து பெருசா இருக்கு. சந்தீப் சார் விஷயம் வேற மனோ. அதையே ஹாஸ்பிட்டல் பிரச்சனையோட சேர்க்கிற. எப்படியோ அவர் பழிச்சிட்டாரே, அதுவே சந்தோஷம். இல்லை போனா, மன சொல்றது கரெக்டு தான். சந்தீப் மேலே அட்டெம்ப்ட் டு சூசைட் கேஸ் பதிவாயிருக்கு. இருக்கிற பிரச்சனை சேர்ந்து நம்ம அதையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நாமள விடு விஜய். கவிதாவை பத்தி யோசிச்சு பாரு. எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு பிரஷர். இப்படியே போயிட்டு இருந்தா அப்புறம் அவன் என்னதான் பண்ணுவா? சந்தீப் ஏன் இப்படி பண்ணான்னு கவிதாட்ட போய் கேட்கவும் முடியாது. அப்படி கேட்டா அவங்க பர்சனல் விஷயத்தை போய் மூக்குள்ள நினைக்கிற மாதிரி ஆயிரும். நாம் எதுவும் கேட்க வேண்டாம், கவிதாவே சொல்லட்டும். ஆனா கவிதாக்கு ஒரு பிரச்சனைனா நாம விட்டுற முடியாது. அது சால்வ் பண்றதுக்கு நம்ம கண்டிப்பா ஏதாவது பண்ணியே ஆகணும். அதுல என்ன சந்தேகம்? டிஎம்எஃப்ல இருக்கிற ஒவ்வொரு ஸ்டாஃபும் கவிதா பின்னாடி நிக்கணும்.
மிஸ்ஸஸ் கவிதா, ப்ளீஸ் கம் ஹியர். நின்னு கோரி வர்ணம் வர்ணம் இசைத்திட என்னை தேடி வரணும் வரணும். ஒரு கிளி தனித்திருக்க உனக்கு என்ன தவம் இருக்க, இருவிழி சிவந்திருக்க இதழ் மட்டும் வெளுத்திருக்க, அழகிய கவிதாவே அனுதினமும் நின்னு கோரி வர்ணம் வரணும். பிரபல டிஎம்எஃப் மருத்துவமனை எம்டி கவிதாவின் கணவர் தற்கொலை முயற்சி, கூவத்தில் குதித்தார். கள்ளக்காதல் விவகாரமா? போலீஸ் விசாரணை. ஆமா, உங்க ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு மிஸ்ஸஸ் கவிதா? பாவம், ஒரு வீடியோக்கு பயந்து அவரோட விதியவே முடிச்சுக்கு போயிட்டாரே. என்ன செய்யுதா, எப்படி விடுவாங்க? எவ்வளவு பேஷண்ட காப்பாத்திருக்காங்க, ஹஸ்பண்ட காப்பாத்தாம விட்டுருவாங்களா? அப்போ சாவித்ரி மேல எமன் கிட்ட போய் புருஷனை மீட்டிட்டு வந்த மாதிரி கவிதாவும் மீட்டிட்டு வருவாங்கன்னு சொல்றீங்களா? என்ன மேடம், எப்படி இருக்கீங்க? என்ன போகுது? எல்லாம் தான் போகுது, மானம் மரியாதை எல்லாம் போகுது இல்ல? கவிதா வராங்க. இப்ப எப்படி இருக்காரு? நல்லா தான் இருக்காரு. நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். இங்க இருந்தா டிப்ரெஸ்டா இருக்கும், வீட்டில் என்ன ரெஸ்ட் எடுப்பாரு, அங்க அத்தை பசங்கன்னு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். என்ன பல்லவன், வீட்டுக்கு வந்திருக்காங்க, இப்படி நிக்க வச்சு அப்படியே பேசிட்டு இருப்பீங்க? என்ன விஷயம் கேளுங்க. விஷயம் தெரியாத உனக்கு? நம்ம கிட்ட இருந்த வீடியோ தான் நம்ம வீடு தேடி வர வச்சிருக்கேன் அவங்கள. ஓ, சொல்லு கவிதா, என்ன விஷயம்? நான் தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறேன். நீ என்ன ஒத்துக்கிறது? நாங்க தான் டிக்ளேரே பண்ணிட்டோமே, அப்புறம் என்ன? டாக்டர் கவிதா மன்னிப்பு கேட்க வந்திருக்காங்க. மன்னிப்பா? நான் எதுக்கு கேட்கணும்?